Hi friends, எல்லாருக்கும் வணக்கம் and welcome back to our channel and this video only for Kerala State, no betting, no gambling. 24/5/2025 சனிக்கிழமை காரணியா கம்பெனியோட இந்த மாதத்தோட 4வது வாரம் ஒரு சிறந்த கெஸ்ஸிங் வந்து பார்த்துடலாம். போன மாதம் 4th வீக் ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா 499 அண்ட் வந்து லாஸ்ட் வீக் வந்து 615 வந்திருக்கு சாட்டர்டே. இன்றைக்கி வெள்ளிக்கிழமை ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா 439 வந்திருக்கு. இன்றைக்கி வந்து நான் நாளைக்கோட ஒரு சிறந்த கெஸ்ஸிங்கை மார்க் பண்ணிட்டு பார்த்துருவாங்க. போன மாதம் 499 எப்படி வந்துருக்குன்னு பார்த்துட்டு லாஸ்ட் வீக் 615 பார்த்துட்டு எப்படி வந்துருக்கு நம்ம மேட்ச் பண்ணிடுவோம். ஃபஸ்ட்டு லாஸ்ட்டு மந்த்து இதே வாரம் வந்த ரிசல்ட் 499, அடுத்த வாரம் 430, 629 கூட ஒரு பிசி வின்னிங் கொடுத்துருந்தேன் சனிக்கிழமை பப்ளிக் வீடியோவில். அண்ட் போன வாரம் 615, இன்றைக்கி ஃப்ரைடே ரிசல்ட் வந்து 439. முதல்ல போன மாதம் 499 அந்த மெயின் ரூட்டில் ஃபஸ்ட் நம்பரை மார்க் பண்ணிடுவோம். 499 எப்படி வந்ததுன்றத கால்குலேஷன் மெத்தட் படி 499க்கு நமக்கு ஒரு நாள் முன்னாடி வெள்ளிக்கிழமையோட 962 தான் கால்குலேஷன் எடுக்கிறோம். இதில் வந்து க்ளூ நம்பர் பார்த்திங்கன்னா BC 23க்கு ஒரு 21 கால்குலேஷன் 44 பவரில் எடுத்தோம்னா நமக்கு 99 வந்து மேட்ச் ஆகுது. இது வந்து கண்டினியூஷன் பார்த்திங்கன்னா 23க்கு பவர் பண்ணால் 78க்கு அடுத்த நம்பர் 89க்கு அடுத்த நம்பர் 99. ஓகே, ஃபஸ்ட்டு 2 நம்பர் ப்ளஸ் ஆகும், அடுத்து ஒரு நம்பர் ப்ளஸ் ஆகும். ரெகுலராக நம்ம வீடியோ பார்க்குற சப்ஸ்கிரைபர்களுக்கு தெரியும். கால்குலேஷன் படி ஒரு க்ளூ நம்பர்லேருந்து ஃபஸ்ட்டு எடுக்கும்போது 2 டிஜிட்டும் வந்து +1 ஆகும், அதுக்கடுத்து ஒரு டிஜிட் +1 ஆகும். அப்படி தான் வந்து ரிசல்ட் வரும். இதிலேயே பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு 3 டிஜிட்டில் 999 இருக்குது. ஆல்மோஸ்ட் வந்து 4 டிஜிட்டே கூட இருக்குது. ஃபஸ்ட் நம்பர் வந்து இந்த 6 நம்பரில் ஃபஸ்ட் நம்பர் பாருங்கள் 7, அடுத்து லாஸ்ட்டாக இருக்க 3 டிஜிட் வந்து 999. இதில் ஒரு போர்டு மட்டும் பவர் ஆகி சொன்னால் 499. லாஸ்ட் மந்தோட 4 டிஜிட் வந்து 7499 தான். ஓகே, முதல்ல இந்த மெயின் ரூட்டில் ஃபஸ்ட் நம்பரை மார்க் பண்ணுவோம். இது 439. இன்றைக்கி வந்த ரிசல்ட்டு இது 45க்கு அடுத்த நம்பர் நம்ம +21ல் ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா 66. அந்த 21 கால்குலேஷன் சொல்லிவிட்டு நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன், பவர் பண்ணால் 90க்கு அடுத்த நம்பர் 01, 2 நம்பர் ப்ளஸ் ஆகும், அடுத்து 11 ஒரு நம்பர் ப்ளஸ் ஆகும். அப்போது ஒன்று 11 அல்லது 66 நமக்கு வரணும். அங்கே பவரில் எடுக்கும்போது டைரக்ட் ரிசல்ட்டு. ஓகே, 21ல் எடுக்கும்போதும் பவரில் எடுக்கும்போது டைரக்ட் ரிசல்ட். அப்போ நம்ம பவரில் வந்து இந்த 90க்கு ஒரு 21 எடுத்தோம்னா 11. அப்போது இந்த 11ல் நாளைக்கு வந்து ஒரு கேம் இருக்குது. 11க்கு 66 வரலாம், வந்து 11 வரலாம், 16 வரலாம். நம்ம 66, 11, 16 இந்த மாதிரி வரலான்னு நம்ம எடுத்துருக்கோம் இல்லையா. இதில் வந்து போன மாதம் ரூட்டுப்படி 4 டிஜிட் மேட்ச் பண்ணுறது நம்ம அங்கே 78, 89, 99 எடுத்தோம் போன மாதம் ரூட்டில். இப்போ இங்கே 45ஓட பவர் வந்து 90, அடுத்து 01, அடுத்து 11 போது ஃபஸ்ட் நம்பர் 9, லாஸ்ட்டு 3 டிஜிட் வந்து 111. அதில் ஒரு போர்டு பவர் ஆச்சுன்னா 611, வந்து 16க்கு ஒரு 616, வந்து 66க்கு மட்டும் 9ன்ற நம்பர் வந்து இங்கே 966 வரலாம். 4 டிஜிட்டில் 9611 போன மாதம் ரூட்டுப்படி வந்ததுன்னா 9611 வரலாம். ஓகே, 7499 இந்த ரூட்டில் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து போன மாதம் ரூட்டு க்ளீனாக பார்த்துரும். போன வாரம் 615க்கு அப்படியே வெள்ளிக்கிழமை வந்த ரிசல்ட்டை ஒரு போர்டு பவரில் நமக்கு க்ளீனாக அடுத்த நாள் அப்படியே சேம் ரிசல்ட் தான். சொல்லப்போனால் வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை போன வாரம் அந்த ரூட்டில் வந்து மேட்ச் பண்ண முடியாததுனால போன வாரம் ரூட்டுக்கு பதிலாக நம்ம வந்து க்ளூ நம்பரோட AB 54, கண்டினியூஷன் 64
இந்த 64 பார்த்தீங்கன்னா ஒரு 2 நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 64ன்றது ஒரு 46 அல்லது வந்து பவரில் வந்து ஒரு 64 19 அந்த மாதிரி வரலாம். அப்படி வந்ததுன்னா இந்த 619ன்ற நம்பரே வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். 619ன்ற நம்பரு ஈஸியில் 19 வந்து 619 நம்பரை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா வந்து நம்ம 16 11 எடுக்கிறோம். ஒரு வேளை வந்து அது ஏபியில் ரிவர்ஸ் ஆகி 916911ன்றது 619 கூட ரிவர்ஸில் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. 619ன்ற நம்பரும் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டான நம்பர் தான். அதுக்கடுத்து டோட்டலாக வந்து கண்டினியூஷன் பார்த்துருவோம். இப்போது க்ளூ நம்பரோட பிசி 45க்கு ஒரு 35 ரிவர்ஸ் கண்டினியூஷன் வந்ததுன்னா அந்த ரூட்டில் நமக்கு ஒரு 85ன்ற நம்பர் பிசியில் நாளைக்கு வரலாம். 85ன்னு வந்ததுன்னா 585ன்ற நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு. ஓகே, அதுக்கடுத்து க்ளூ நம்பரோட பிசி 45க்கு ஒரு 30 கால்குலேஷன் இருக்குது. இதில் 75 வருது. ஆனால் இது +1ல் ஒரு 76ன்னு வரலாம். ஏன்னா 66 எடுத்துருக்கோம். ஒரு 76ம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது வந்ததுன்னா 576 நம்பர். ஏ போர்டு 5 வச்சு 576ன்ற நம்பர் ட்ரை பண்ணி பார்க்கலாம். டோட்டலாக வந்து எல்லா ரூட்டும் நம்ம மேட்ச் பண்ணிட்டோம். இதுக்கு வந்து நாளைக்கு இன்னொரு ரூட்டில் வந்து ஒரு இம்பார்ட்டண்டான நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, போன வார ரிசல்ட்லேருந்து அடுத்த நம்பர் வந்து அடுத்த வாரம் ஃபாலோ ஆகுது. போன வாரம் ரிசல்ட் வந்து 15 615. க்ளூ நம்பர் 221. 15க்கு அடுத்து 26ன்னு கண்டினியூ ஆகிடுச்சு இல்லையா? இந்த க்ளூ நம்பருக்கு அடுத்த நம்பரை ரிசல்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 26க்கு ஒரு 37 அல்லது 73 அல்லது 78 அந்த மாதிரி பவரில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் வந்து 3 நம்பர் கொடுத்துறேன். அது வந்து எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்கஸ்ட்டாக தான் இருக்குது. எனக்கு கெஸிங்கில் எப்படி வருதுன்னு பாருங்கள். பிசியில் ஒரு 37 73 78 அண்ட் வந்து 76 எடுத்துட்டோம். 77 கூட வரணும். ஓகே, டோட்டல் கெஸிங் இவ்வளோ தான். இதில் வந்து இந்த 4 நம்பர் வந்து 37 73 78 77க்கு வந்து எல்லா நம்பருக்குமே வந்து ஒரு 2 அல்லது 8 வந்து ஏ போர்டில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. என் கெஸ்ஸிங் படி நான் வந்து 5 எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். கெஸ்ஸிங்கில் எது வருதோ பாருங்கள். 578 வரலாம். அண்ட் வந்து 273 237 277 4 நம்பருக்கும் ஏ போர்டு 2 அல்லது 8 வரலாம். 2 எனக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது. 237 273 578 277. ஓகே, டோட்டல் நம்பர்ஸு எல்லா ரூட்டு படி க்ளீனாக வந்து கால்குலேஷன் படி மேட்ச் பண்ணி தான் நம்ம கொடுக்குறோம். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க. இப்போ டெக்ஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம ஸ்ட்ராங் நம்பர்ஸை பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு போன மாதம் எடுத்த ரூட்டு படி 11 இல்லை 66 ஃபாலோ அப் ஆச்சுன்னா 66க்கு 966ம் 11க்கு 611ன்ற நம்பரும் ஃபஸ்ட்டு செட்டு. அதுக்கடுத்து 619 585 576 576 ஃபைனலாக வந்து 237 578 273 277. டோட்டல் கெஸ்ஸிங் இதில் மொத்தமாக 8 நம்பர் வந்துருக்கு. இதில் வந்து பிசியில் 66 76 37 77 78 5 செட்டு. 37 77 78 66 76. கெஸ்ஸிங்கில் வந்து இந்த 85 ஏதாவது வந்ததுன்னா 35 85 85 ஏதாவது வந்ததுன்னா உங்கள் கெஸ்ஸிங் எதனா மேட்ச் பண்ணி பாருங்கள். பிசி கொடுத்துட்டேன். நான் வந்துட்டு எல்லா நம்பரும் பிரித்து கொடுத்தேன். இந்த 5 நம்பரில் வந்து இந்த பிசி மட்டும் நீங்கள் வந்து
கம்மியாக அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறவங்க பிசி கொடுத்துருக்கேன் இல்லையா, அதை மட்டும் எடுத்து நீங்கள் தனியாக அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 4 நம்பர் 5 நம்பருக்குள்ளே முடிஞ்சிடும். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க. அந்த சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குற நம்பர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷன் ஆல் கொடுத்தீங்கன்னா நம்ம வீடியோ போஸ்ட் ஆனால் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகிடும். நாளைக்கு ஒரு சிறந்த வீடியோ மீட் பண்ணுறேன். நான் வந்துட்டு பப்ளிக் வீடியோ டெய்லி போஸ்ட் பண்ண முடியாதனால தான் வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் டைம் கிடைக்கும் போட்டுட்ருக்கோம். மெம்பர்ஷிப்பில் சேர விருப்பம் இருக்கவங்க, ரெகுலராக பார்க்குறவங்க, நம்ம கெஸ்ஸிங் பிடிச்சிருக்கவங்க மெம்பர்ஷிப்பில் சேர விருப்பம் இருந்ததுன்னா பார்த்து பெஸ்ட் கெஸ்ஸிங் பிளான் இருக்குது, பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நாளைக்கு ஒரு சிறந்த வீடியோ மீட் பண்ணுறேன். பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.